நம் வார்த்தைக்காக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய பாதப்படியிலே வருகிறோம். அப்பா, இவ்வளோ நேரம் உம்மை ஆராதிக்க கிருபை கொடுத்தீங்களே, ஸ்தோத்திரம். என்ன ஆனந்தம் அப்பா. உம்மை துதிக்கிறதுக்கு தானே நாங்கள் உயிர் வாழ்கிறோம். அப்பா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமாப்பா, உம்முடைய துதியை சொல்லி வர நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுதும் வார்த்தைக்காக உம்முடைய பாதத்திலே நிற்கிறோம். நீங்கள் எங்களோடு பேசுங்க. இந்த வந்த தேவ ஜனத்தோடு நீங்கள் பேசுங்க, நான் அல்ல. ஆவியானவருடைய சிந்தையை, என்னுடைய நாவை எல்லாவற்றையும் ஆட்கொள்ளுங்க. என் வாயில், நாவில் வார்த்தையை, வாக்கை நீங்கள் அருளி செய்யுங்க. இந்த தேவ ஜனங்களுடைய இருதயத்தை எல்லாம் தேவன் ஒருமுகப்படுத்துங்க. சிந்தைகளை சிதறடிக்கிற பொல்லாத பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தினால் நான் சுட்டரிக்கிறேன் அப்பா. ஏப்பா, இந்த வார்த்தை 100 மடங்கு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலன் தர நான் ஜெபிக்கிறேன். 1 அல்ல, 2 அல்ல, 100 மடங்கு 1000 அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வீராக. அப்பா, தொடர்ந்து நீர் நடத்துங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உமக்கு நாங்கள் கனத்தையும் துதியையும் செலுத்துகிறோம் அப்பா. என்னுடைய பேச்சு பிரசங்கமும் மனுஷனுடைய ஞானத்திற்குடைய நய வசனைப்புள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படப்பட்டதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகள், ஏசாயா 11:1 வாசிக்க கேட்போம். ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஒரு வார்த்தைக்கு நேராக உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். வேர், வேர். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சுவாமி இந்த வேத புஸ்தகத்தில் மரத்திற்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை நாம் காண முடியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். 3ஆம் நாளிலேயே இந்த புல் புண்டுகள், மரங்கள், கனித்தரும் விருட்சங்களை 3ஆவது நாளே உருவாக்கினதை நாம் பார்க்க முடியும். முதல் நாளிலே அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். 2ஆம் நாளிலே ஆகாய விரிவை பிரித்தார். ஆனால் முதல்ல அவர் நாம் இந்த பூமியில் வாழ்கிறதற்கு நாம் வேண்டியது மனிதனுக்கு முன்பதாக, மிருக ஜீவன்களுக்கு முன்பதாக, எல்லாவற்றுக்கும் முன்பதாக அவர் படைத்தது இந்த கனி விருட்சங்கள், மரங்கள். அப்போது மரத்திற்கு ரொம்ப சிக்னிஃபிகன்ட் கொடுக்கறத நாம் பார்க்க முடியும். பாருங்கள், நல்லா பாருங்கள். முதல்ல பிரச்சனை ஆரம்பித்ததே மரத்தில் தான் ஆரம்பித்தது. கவனித்து பார்த்தீங்கன்னா மரத்தில் ஆரம்பித்தது. அது மாத்திரமல்ல, தேவன் பேழையை உண்டு பண்ண சொன்னது கொப்பேர் மரத்தில். அந்த மரத்தில் பேழையை உண்டு பண்ணி இதை காப்பாற்றும். நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலே பார்க்கும்போது இந்த மரம் வந்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றிலும் பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானை கொண்டு வரும் பொழுது அங்கே தண்ணீரில் அவர்கள் கசப்பு வந்தோடனே மாறாவில் என்ன செய்கிறார்? ஒரு மரத்தை வெட்டி போடுகிறார். அதே தான் எலிசா 2 ராஜாக்கள் 6:6 பார்த்தீங்கன்னாலும் அந்த கோடாரி விழுந்ததில் மரத்தை ஒரு கொம்பை வெட்டி போட்டோன்னு அது மிதக்கும். அப்போ பாருங்க, எல்லா காலகட்டம் இந்த மரத்திற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு சிக்னிஃபிகன்ஸ் வருது பாருங்க. ஆசீர்வாதத்துக்கும் நாம் பார்த்தீங்கன்னா மரத்தை குறித்து தான் சொல்லுவார். யோசேப்பு அவன் ஒரு கனி தரும் செடி. அநேக பரிசுத்தவான்களை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படி வரும்னா லீபனோனை போல, கேதுரு மரத்தை போல, இப்படியாக மரத்திற்கு அதிகமாக கவனத்தை கொடுத்து வருகிறார். நீங்கள் ஒரு நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு மரம் 4 மரங்கள் ஊமையாக பேசிக்கொள்கிறதை உங்களால் பார்க்க முடியும். அப்படியே பாருங்க பிரியமானங்களே, இந்த புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஒரு தச்சனாக இருக்கிறார். அதுலேயும் ஒரு காரணம் இருக்கு பாருங்க. தச்சனாக மற்ற எதையும், ஏன் அவர் மேய்ப்பர் தானே, ஆடு மேய்த்திருக்கலாமே, இல்லை, தச்சனாக. அது மாத்திரமல்ல, சிலுவை மரத்தை அவர் சுமந்தார். தேவ பிள்ளைகளே, இப்படி மரத்தை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அது எதை குறிக்கும்? விதைப்பு, அறுப்பும் அதிலிருந்தான் நமக்கு வருகிறது. அது மாத்திரமல்ல, மத்தேயு 3:10 நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த
வாழ்க்கையை நம்மோடு ஒப்பிடுகிறார் பாருங்க. யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கம் என்ன? கோடாரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். யோசித்து பாருங்க. இப்போ இந்த மரத்திற்கு ஒப்பாக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிடுகிறார். நீங்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16-20 பார்த்தீங்கன்னா, நம்முடைய இரட்சகர் ஒரு மனுஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்றதற்கு மரத்தை தான் குறிக்கிறார். வாசிங்க அதுல. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிகளினாலே அவர்கள். பாருங்க, இங்கேயும் மரத்தை வைத்து ஒப்பிட்டு கனி அதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை காண்பிக்கிறார். கடைசியாக அவருடைய வருகைக்கு என்ன அடையாளம் கொடுக்கிறார்னா அத்தி மரத்தை பாருங்கள் சொல்றார். மத்தேயு 24:32 பார்த்தோம்னா அத்தி மரத்தை பாருங்க. பாருங்க, இந்த மரத்திற்கு முழுவதும் வேதாகம் முழுவதும் தேவன் 3ஆம் நாளிலே உருவாக்கினிலிருந்து அப்படியே அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. இன்றைக்கு உங்களோடு நான் இந்த முதல் சொன்னது வேருக்கு நேராக உங்க கவனத்தை இழுக்க விரும்புகிறேன். கொலோசியர் 2:6 இந்த வேர் நாம் எதிலே வேர் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. கொலோசியர் 2:6. கொலோசியர் ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் போதும். தேவ பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இங்கே வேர் கொண்டவர்களாக யாருக்குள்ள? கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் கொண்டவர்களாக. வேர் என்று நீங்க பார்க்கும் பொழுது அதுதான் மரத்தை தாங்கி நிற்கும். நீங்களும் இன்றைக்கு எனக்கு உள்ளம் பூரித்தது. பாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது ஜெபத்திற்காக அவர் சொன்னார் பார்த்தீங்களா, வேர் மரத்தை தாங்கி இருக்கும். அப்போ ஆவியானுடைய அசைவாடுதலை நான் உணர்ந்தேன். இன்றைக்கு நான் உங்கள் சபைக்காக பாஸ்டர் சொன்ன ஜெபிக்கும் பொழுது தேவன் காண்பித்தது ஜெபத்தில் வேரை தான் எனக்கு காண்பித்தார். நீங்கள் நல்லா கவனிங்க. இன்றைக்கு வேர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் வேர் கொண்டவர்களாக இருக்கணும்னு வசனம் சொல்லுது. இந்த வேர் தான் ஒரு மரத்தையே தாங்கி இருக்கும். இந்த வேர்ல தான் இந்த மரத்திற்கு வேண்டிய கனிகள் எல்லாம் போகும். ஒரு மரம் நல்ல கனி கொடுக்கறது எதில் இருக்குன்னா வேர்ல தான் இருக்கு. இந்த மரத்துக்கு என்னென்ன போஷாக்கு வேணுமோ அத்தனையும் வேர்ல இருந்தான் போவோம். அப்போ வேர் எவ்வளவு முக்கியம் பாருங்க. எவ்வளவு பெரிய மரமா இருந்தாலும் வேர்ல தான் அது தாங்கி நிற்கிறதா இருக்கிறது. இன்றைக்கும் இந்த கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வேர் கொண்டவர்களாக தேவ பிள்ளைகள், இன்றைக்கு ஆவியானவர் உங்க ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது, உங்களை வேராய் மாற்றுவார். எப்படி? வேர் ஒவ்வொருவரையும் மாற்றுவார் வேறாக. அந்த வேறு தன்மையை நாம் இன்றைக்கு பார்ப்போம். நேரம் அனுமதிக்கிற மட்டும் நாம் பார்ப்போம். பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது குறிப்பு யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7-8. இன்றைக்கு உங்களை அவர் ஒரு வேராக மாற்றுவார். இந்த வேரினுடைய தன்மையை முதலாவது என்ன இருக்கு பாருங்க. யோபு 14:7-8. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கையுண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகளை துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் போதும். இங்க பாருங்க, ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டா? அது என்னன்னா, வெட்டி போடப்பட்டாலும் வேர் இருக்கிற வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த வேர் பூமியில இருக்குல்ல, ஏதாவது ஒரு கொஞ்சம் தண்ணீர் பட்டா போதும் திரும்ப அந்த மரம் துளிர்த்து விடும். அப்போ முதல் குறிப்பில் நான் சொல்ல வருகிறது, வேர்ல என்ன இருக்குன்னா உறுதி இருக்கு, ஃபர்ம்னஸ் இருக்கு. வேர்ல ஒரு ஃபர்ம்னஸ் இருக்கு. கர்த்தர் உங்க ஒவ்வொருவரையும் வேறாய் மாற்ற போகிறார், சபையை வேறாய் மாற்ற போகிறார். அப்போனா என்ன இருக்குன்னா உறுதி இருக்கு, உறுதி, ஃபர்ம்னஸ். தேவ பிள்ளைகளே, இந்த உறுதியை பார்க்கும்னா நம்ம ரூத்தை கவனித்து பார்த்தோன்னா அந்த உறுதியை தெரியும். ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு மிக அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத் விடாமல் பற்றி கொண்டாள். 18 வாசிங்க. அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு. பாருங்க, இங்க உறுதியை பார்க்க முடியும்.
நாம் உறுதி எதில் இருக்க வேணும்? கிறிஸ்து இயேசுக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்கிறதுல உறுதி. அநேகர் பார்த்தீங்கன்னா உலகத்து காரியத்தில் உறுதியாக இருப்பாங்க, ஒரு உறவுக்குள்ள உறுதியாக இருப்பாங்க, ஒரு நண்பர் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறோம் அதில் உறுதியாக இருப்பாங்க. இல்லை, நமக்கு எதில் உறுதி வேணும்னா நாம் தேவனுடைய கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வேர் கொண்டவளா அதில் உறுதி வேணும். இங்கே ரூத்தை பாருங்க, சூழ்நிலைகள் சரியா இல்லை வாழ்க்கையில். அவள் யாரை சார்ந்து நம்பி வர? நகோமியோடைய வாழ்க்கை பட்டு போன வாழ்க்கை. அங்கே ஒன்றும் கிடையாது, நம்பிக்கை இல்லை, எதிர்காலம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் உறுதியாய் அங்கே நகோமியை பின்பதாக பற்றி கொண்டு வருகிறாள். 18ஆம் வசனத்தை வாசித்து திரும்ப வாசிங்க. அதில் அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறது. மன உறுதி, அந்த உறுதியை பாருங்க, அதுதான் அந்த உறுதி. இதே உறுதியை நாம் மோசேயினுடைய மனைவியாக சிப்போராலே பார்க்க முடியாது. நல்லா கவனிங்க, ரூத்தை தேவன் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இந்த ஒரு வேரிலிருந்து கர்த்தர் வரும் வரைக்கும் அவளுடைய சந்ததியை வைக்க கூட தேவன் மோசேவினுடைய மனைவி சிப்போரால, மோசே எவ்வளோ பெரிய தேவனை முகமுகமாக தரிசித்த மனுஷன், அவளுடைய வாழ்க்கையை சிப்போரால் அதிகமாக எழுதப்படல பாருங்க. யாத்திராகமும் 18:2 பாருங்க. யாத்திராகமும் 18:2 அவளுடைய வாழ்க்கையை குறித்து அதிகமாக எங்கேயும் நம்மால் வாசிக்க முடியாது. இந்த இடத்தோட அவளை முடிந்து விடுகிறது. வாசிங்க. மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினால் திரும்பி அனுப்பிவிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராளை மனைவி. அப்போ திரும்பி விட அனுப்பப்பட்ட உடனே அவள் என்ன பண்ணுகிறாள்? என்ன செய்திருக்கணும்? மோசேவை விடாம பற்றி பிடித்திருக்கணும். ரூத்தை போல, நான் உம்மை விட்டு போக முடியாது, மரித்தாலும் உம்மோடு தான் மரிப்பேன். இருந்திருந்தா சிப்போரால் வேதத்தில் மிக முக்கியமான பங்கை வகித்திருப்பார்கள். ஆனா இங்கே பாருங்க, அந்த உறுதி இல்லை, மோசேவை பிடித்து கொள்ளணும் உறுதி இல்லாதனால அவர்கள் பேர் அதோடு நின்று போயிட்ட. ஆனால் மோவாபிய பெண்ணாகிய ரூத்து ஓட உறுதியினாலே பாருங்க, தேவன் அவள் சந்ததியில வந்து பிறக்க நேரிடுகிறது. நீங்க 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 16-17 ஒரு உறுதியாய் ஒரு மனுஷன் பின்தொடர ஓனேசி பெருவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அவன் என்னை தேடி கண்டுபிடித்தான். அப்பா, இந்த காலம் மாதிரி அந்த காலம் கிடையாது. இந்த காலத்தை நாம் எது இருந்தாலும் ஒரு கூகுள் மேப்போ எங்கே இருந்தாலும் தேடி போட்டுக்கொண்டு அட்ரஸ் போட்டு போகலாம். அந்த நாளில் அவர் இருக்கிற இடம் என்ன என்று கூட தெரியாத அவன் வீட்டுக்கார் பாருங்க, அந்த வசனம் ரோமாபுரியில் ஒரு பெரிய சிட்டியில் அவ்வளோ உறுதியாக அவன் தேடி கண்டுபிடிக்கிறான். இதான் உறுதி. பாருங்க பிரியமான, இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் வேறாய் மாற்ற போகிறார். அந்த வேரில் இருக்கிற முதல் தன்மை உறுதி. அப்போஸ்தலர்கள் இந்த உறுதி எதில் இருந்தார்கள்? அப்போஸ்தலர் காலங்களிலே அப்போஸ்தலர் 2:42 2:42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்த பாருங்க, அப்போஸ்தலர் காலத்துல அவர்கள் எதிலெல்லாம் உறுதியாய் தரித்திருந்தாங்களாம்? உபதேசத்துல, அந்நியோன்யத்துல, அப்பம் பிட்குதல்ல, ஜெபம் பண்ணுதல. இதுல அவங்க உறுதியா இருக்கிறாங்க. இப்போ உறுதியினுடைய தன்மை உங்களுக்கு புரிகிறது, விடாமல் பற்றி கொள்ளுகிறது. இப்பொழுது நல்லா கவனிங்க, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது இந்த வேருக்கு ஒரு காரியத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். எப்படியாப்பட்ட மனுஷன், அவனுடைய வேர் எப்படி இருந்தால் உறுதியாக இருக்குன்று அதை பார்த்து நாம் குறிப்புக்குள் போகலாம். மத்தேயு 13:21 மத்தேயு 13:21 ஆகிலும் தனக்குள்ள வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திர நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவத்தின் நிமித்தமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். தேவ பிள்ளைகளை கவனிங்க, வேறு இல்லாதவன் இடரல் அடைவான். ஒரு மனுஷனுக்கு வேறு உறுதியா இல்லைன்னா அவன் இடரல் கட்டாயம். இங்க கர்த்தரே சொல்லுகிறார், அவன் கொஞ்ச காலம்தான் நிலைத்திருப்பான். ஏன் அவன் கொஞ்ச காலம்தான் நிலைத்திருக்கிறான்? அவனுக்கு வசனத்து நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறான். அப்போ இந்த உலகத்திலே வசனத்து நிமித்தம், கர்த்தரை பின்பற்ற நிமித்தம் துன்பமும் உபத்திரமும் வந்த உடனே இடரல் அடைகிறவனுடைய வேர் ஆழம் கிடையாது, உறுதி கிடையாது. இப்போ ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த 7 காரியம் எப்படின்னா உறுதியை காண்பிக்கிறது.
நாம் உடைய உறுதியா இருக்கிறதுன்ற 7 காரியத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிங்க, நான் சொல்ல போற 7 காரியத்தை நம்ம ஒரு பரீட்சையாக, நமக்கே ஒரு டெஸ்டாக வச்சுக்கலாம். இந்த காரியம் என்னில் காணப்பட்டா நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய வேர் உறுதியா இருக்கு. அப்படி இல்லைன்னா என் வேர் கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டதா உறுதியா இல்லை. இந்த 7 காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க. இது இல்லாத போதும் கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அதை நம்ம வேறு அந்த உறுதியாக்கி கொடுப்பார். 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6 வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. போதும். உறுதியில முதல் குறிப்பு பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். தேவ பிள்ளைகள் நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொன்னேன், வேறு முதல் தன்மை உறுதி நம்முடைய தேவன் காண்பித்து கொடுக்கிறார். என்ன செய்கிறார்? வேறு அந்த உபத்திரவம் துன்பம் வந்த உடனே இடரல் அடைகிறவனுடைய வேர் உறுதி கிடையாது. இப்போ இங்கே ஒரு சபையை குறித்து பார்க்கிறோம், தெசலோனிக்கே சபை. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே எப்படி இருக்கிறார்களா? பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். இந்த உறுதியில முதல் உறுதி நாம் நம்மள இருக்கிறதா பார்க்க வேண்டியது, சந்தோஷத்துல நமக்கு உறுதி இருக்கா? நல்லா கவனியுங்க. சந்தோஷம் தேவன் ஒரு கனியாக நமக்கு தருகிறார். கலாத்தியர் 5:22 பார்க்க முடியும். ரோமர் 14:17 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி பரிசுத்தம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ஏதோ உலக பிரகாரமாக சந்தோஷம் இல்லை, இந்த உலகத்தில் நம் கிடைக்கிற சந்தோஷம் இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பார்க்குக்கோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக நாம் பார்க்கிற மற்ற காரியங்களோ அந்த சந்தோஷம் இல்லை. இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். கவனியுங்க, உலகத்தானுக்கு தான் உலகத்துக்குண்டான சந்தோஷம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது லூக்கா 2:10 தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க? அவள் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாக. கர்த்தராகிய கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்தார். அப்போ கிறிஸ்துவனுடைய பிறப்பு நமக்கு எதை கொடுக்கிறது? சந்தோஷத்தை கொடுக்கிறது. நல்லா கவனியுங்க, உங்களுடைய உறுதி, உங்களுடைய வேர் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு இருக்கிற எதில் கண்டுபிடிக்க முடியும்னா, நீங்க போகிற பாதையிலே, இந்த உலகத்திலே வருகிற துன்பத்திலே, துயரத்திலே, பலவீனத்திலே, வருகிற போராட்டத்திலே, கஷ்டத்திலே, நெருக்கத்திலே நீங்க சந்தோஷமா இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவி கொடுக்கிற சந்தோஷம் இருக்கும்போது நீங்க புரிந்து கொள்ளலாம், என்னுடைய வேர் ஆழமாக கிறிஸ்து இயேசுக்குள் வேர் கொண்டு இருக்கிறது. இல்லை நீங்க துவண்டு சோர்ந்து போவீங்கன்னா நீங்க புரிந்து கொள்ளணும், என் வேர் இன்னும் ஆழமா போகல. இதுதான் நீங்க இந்த உறுதியில முதலாவது. ஏன்னா இந்த சபை மிகுந்த உபத்திரவத்திலே போனாங்களாம். பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட அந்த உபத்திரவத்திலே தேவன், அது கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே தருகிறது. நீங்க நல்லா கவனித்து பாருங்க பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த சந்தோஷத்தை பார்க்க முடியாது. ஏன்? எலியாவே எடுத்துக்கொள்ளுங்களேன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின மனுஷன், அந்த எசபேல் என்று ஒரு ஸ்திரீ சொன்ன ஒரு வார்த்தை அவனை மடமடி உண்டாக்கி அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று கர்த்தரிடத்துல கேட்கிறான். ஆனால் நீங்க நல்லா புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க, ஒரு சில வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். தேவனுடைய அப்போஸ்தலர்கள் எப்படியாக என்ன வந்தாலும், ஏரோது எவ்வளவு பின்தொடர்ந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறதை சந்தோஷமா எண்ணினார்கள். அது எதனால் கிடைத்தது? பரிசுத்த ஆவியினால கிடைத்தது. நாம் வாழ்கிற ஒவ்வொருவரும் ஞானஸ்தானம் பெற்ற, அபிஷேகம் பெற்ற நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்? உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இது யாருக்கு கிடைக்கும்? அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவார், நம்மை அல்லாமல் அவளால் பூரணமாக முடியவில்லை. ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க, நீங்க புரிந்து கொள்வீங்க. அப்போஸ்தலர் 5:41 வாசிங்க. அப்போஸ்தலர் 5:41.
அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு சந்தோஷமா இப்போ நாங்க பார்த்தீர்களா? இது முன்னாடி நீங்க போய் வாசித்து பாருங்க. அவங்களை பிடித்து அவர்களை அங்கே அடித்து அவர்களை காவலில் வைக்கிறாங்க. 2வது முறை இது நடக்கு. 2வது முறை இதே எலியாவை நீங்க பார்த்தீங்கன்னா ஓடி போய் ஒன்றும் சொல்லல, நான் உன் உயிரை நீ அந்த பாகால் தீர்க்கதரிசி செய்தது போல எடுப்பேன்னு சொன்னதும் ஓடி போயிட்டான். ஏன்? பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் அவனுக்கு கொடுக்கப்படலை. இங்க பாருங்க, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க. அவருக்காக, அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியா சந்தோஷமா ஆலோசனை சங்கத்தை, இந்த சந்தோஷத்தை நீங்க முழுவதும் அப்போஸ்தலர்ல வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. 16:34. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவன் ஆகி மனமகிழ்ச்சியா இருந்தான். அதே மாதிரி பிலிப்பு சமாரியா பட்டணத்துல போன உடனே அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. அப்போஸ்தலர் 8:8 இதெல்லாம் கவனமாய் பாருங்க. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்டு. தேவ பிள்ளைகளை பாருங்க, கர்த்தர் இந்த பூமியில வாழ்ந்த போது கூட சீடர்களை சந்தோஷமா இருக்க ரொம்ப ட்ரெயின் பண்ணாங்க. அற்ப விசுவாசிகளே, ஏன் சந்தேகப்படுகிறீர்கள்? ஏன் துவண்டு போறீர்கள்? தேவன் அதுல கவனமா இருந்தார். பாருங்க, நீங்க யோசிக்கணும், தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வேர் ஆழமா போறதுக்கு அடையாளம் நீங்க என்றைக்கும், ஒருவேளை இந்த உலகத்தினுடைய காரியங்கள் உங்களை துக்கப்படுத்துமே ஆனால், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நீங்க இந்த உலகத்துல வர துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், பண கஷ்டம் என்னவாயினும் உங்களுடைய உள்ளான மனிதனை பாதிக்கவே கூடாது. வெளி புறம்பான காரியம் உள்ளான மனுஷனை பாதித்ததுன்னு எடுத்துக்கோங்களேன், நம்முடைய வேர் ஆழமா போலன்றது அடையாளம். அதுதான் அடையாளம். நாமே நம்ம கண்டுபிடித்து கொள்ளலாம். தேவன் உள்ளான மனிதனை வைத்ததில் நம்ம ஸ்ட்ராங்கா வைத்துக்கொண்டோம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவினாலும் உள்ளான மனுஷனே வல்லமையாய் பலப்பட புறம்பான நடக்கிற காரியம் ஒன்று நம்மை துக்கப்படுத்த, நம்மை குறித்து குறைவாய் பேசினாலும் சரி, அநியாயமாய் குற்றம் சாட்டினாலும் சரி, நன்மை செய்து தீமையை அனுபவித்தாலும், ஏன்னா அதை அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுற, அதுதான் தேவனுடைய பார்வைக்கு நன்மையாய் இருக்கிறதா. அப்படி இருந்தாலும் சரி, என்ன துயரங்கள், பலவீனங்கள் ஏது வந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே, அவைகள் ஒன்றும் நம்மை அணுகாது. பாருங்க, இந்த அப்போஸ்தலருடைய காலங்களில் எவ்வளவு ஒரு சந்தோஷம். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை வாசிங்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, அப்போஸ்தலர் 20, 22, 24, 20. இப்பொழுதும் நான் ஆவியினாலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஒவ்வொரு பட்டணத்திலும் கட்டுகள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு. சரி, 24ஆம் வசனம் பாருங்க. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும். பாருங்க, அந்த வார்த்தை பாருங்க, என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க. உபத்திரவம் இருக்கு, எல்லா பாடுகள் வருகிறது, நானும் அதை அறிகிறேன், எனக்கு இருக்கு. ஆனா என் ஓட்டம் சந்தோஷம். ஏன் அந்த சந்தோஷம்? பரிசுத்த ஆவியினால கிடைக்கிற சந்தோஷம். புரிகிறதா? ஆனா உலக பிரய சந்தோஷம் கிடையாது, இது பரிசுத்த ஆவியான கொடுக்க. ஏன் கவலைப்படுகிறீங்க? ஏன் துக்கப்படுகிறீங்க? ஏன் கவலை? கர்த்தர் பரிசுத்த ஆவியான கொடுக்கிற சந்தோஷம் இருக்குல்ல. அதனால ஒரு நாளும் நீங்க துக்கப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உலகத்தினுடைய காரியங்கள் ஒன்றும் உள்ளான மனுஷனை பாதிக்கவே கூடாது. கர்த்தர் கூட இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்வார். அவர் என்ன சொன்னார் அவருடைய மலை பிரசங்கத்திலே? நீங்க பறவைகளை கவனித்து பாருங்கள், அவை விதைக்கிறதும் இல்லை, அவை அறுக்கிறதும் இல்லை, அவை களஞ்சியத்தில் சேர்த்தும் வைக்கிறது இல்லை. ஆனாலும் பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்களாம் நாம். காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள் சொல்லுகிறார். அவை லில்லிஸ், அதை என்ன பார்க்க சொல்ற? அவைகளை அழகாய் நான் உடுத்து வைத்தேன், உங்களை உடுத்து வைக்க மாட்டேனோ? ஆகவே கவலைப்படுகிறனால ஒருவன் ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஆவியான எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அதுதான் அறிகுறி நீங்களே உங்களுக்கு வைத்துக் கொள்கிறது. என்ன டெஸ்ட்னா, நான் எந்த சூழ்நிலையிலும் என் உள்ளான மனிதனை பாதிக்காம சந்தோஷமா இருக்கும் பொழுது நான் அவருக்குள்
கிறிஸ்து இயேசுவுக்குள் வேர் கொண்டவர்களாய் போகிறேன், உறுதியாய் இருக்கிறேன். புரிகிறதா உங்களுக்கு? அதுதான் உறுதி. உறுதின்னு முதல் நம்ம எதை கண்டணும்? நாம் அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயம் நம்மை நடத்துவார். பாருங்க, என்னுடைய சாட்சி சும்மா ஒரு 2 நிமிஷம் சொல்லுகிறேன். என்னுடைய தகப்பனார் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது எங்களை விட்டு வெளி தேசத்துக்கு போனார். வருடத்திற்கு ஒரு முறை வருவார். ஆனால் அன்றைக்கு சின்ன வயதிலே நான் கர்த்தருடைய கரத்தை பிடிக்க கற்றுக்கொண்டேன். அவர் கரத்தை பிடித்தேன், அவரும் என் கரத்தை பிடித்தார். ஒவ்வொரு நாளும் தேவன் இதுவரைக்கும் நடத்தி வருகிறார். எத்தனையோ நிந்தைகள் வந்தது, எத்தனையோ அவமானங்கள் வந்தது. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது நின்று இருக்கிறேன், வாடகை கட்ட முடியாது நின்று இருக்கிறோம். எல்லா பாதைகள், அவமானமான பேச்சுகள், ஏளனமான பேச்சுகள் எவ்வளோ வந்தது. அத்தனையும் கடந்து தேவன் ஆசீர்வதித்தார். உலக பிரகாரமாகவும் ஆசீர்வதித்தார், வேலையில் உயர்த்தினார். எந்த தகுதி இல்லை. நான் என்றைக்குமே ஞானத்தையும் அறிவை சார மாட்டேன். வாலிப பிள்ளைகள் பரிசுத்த ஆவியாண்ட பலத்தை சார்ந்து கொள்வேன். வல்லமையான பலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மரியாள் வந்த நிழல் பரிசுத்த ஆவியானுடைய நிழல். அந்த நிழலில் வந்துவிடுவேன். அதுதான் ஒரு மனுஷனை உயர்த்தும். உலக பிரகாரமாக உயர்த்தினார். திருமண காரியம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு கையில் ஒரு காசு கிடையாது, கர்த்தரே நடத்தினார், எல்லாம் அருமையாய் நடத்தினார். நீங்கள் தானே உங்களுக்கு ஒரு காரியத்தை 2 நாட்களுக்கு முன்பதாக என்னுடைய ரீசார்ஜ் ஃபோனில் பேலன்ஸ் காலியாகி விட்டது. எனக்கே தெரியல காலியாகி விட்டதுன்னு என்று. ஆகவே எனக்கு ஒரு ஊழியக்காரர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறார். என்னால் ரிப்ளை பண்ண முடியல. அவருக்கு ஃபோனும் பண்ணார், ரிப்ளை பண்ண முடியல. அவர் திரும்ப பண்ணும்போது கொஞ்ச நேரம் கழித்து நான் எடுத்தேன். அவர் அறிந்து கொண்டார், நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவரே புரிந்து கொண்டார் பேலன்ஸ் இல்லை, ஏன்னா நான் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல. அவராக 839 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டார். கர்த்தர் பாருங்க, அழகாய் நடத்துகிறவர். ஊழியத்துக்கு வந்த நாள் முதல் கிருபையாய் கர்த்தர், தகுதியே கிடையாது ஊழியம் செய்ய, அவரே தகுதிப்படுத்தி, அசட்டை பண்ணப்பட்டவளாக இருந்தாலும், அற்பமாக எண்ணப்பட்ட இழிவாக இருந்தாலும் அவரே நடத்தி வருகிறார். நாளைக்கு என்னன்னு தெரியாது, ஆனாலும் கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துகிறார். நாம் ஏன் கவலைப்படணும்? இன்றைக்கு சந்தோஷமாக இருங்க. எந்த சூழ்நிலையும் உள்ளான மனுஷனில் சந்தோஷமாக இருங்க. உங்கள் கவலையெல்லாம் சோதனைக்காரனாக அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. சோதனைக்காரன் வேலை என்ன? சோதனைப்படுத்த. ஏன் நாம் சோர்ந்து போகணும்? பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் நமக்குள்ள நிறைவாக இருக்கு. அவர் நடத்தி செல்வார் முடிவு வரை, பரலோகம் என்று நம்ம சேர்ப்பார். ஒரு பாட்டை சந்தோஷமா பாடலாமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருங்க. அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே சந்தோஷமா இருங்க. ஒரு நாளும் இனிமேல் நீங்க துக்கப்படவே கூடாது. நீங்க அப்படி பட்டீங்கன்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்க வேர் ஆழமா கிறிஸ்துவுக்குள்ள போகல. ஏன்னா பரிசுத்த ஆவினால் உண்டான சந்தோஷம் பார்த்தீங்களா? எவ்வளவு உபத்திரவத்தில், எவ்வளவு துன்பத்தில் மிகுந்த சந்தோஷமா இருந்தாங்களா? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:20 எழுதுறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது, அங்கிருந்து நம்முடைய ரட்சகர் வர காத்து இருக்கிறோம். என்ன ரட்சகராம் அவர்? ரட்சகர்னா நமக்கு தெரியும் இல்ல, மோசேவை எல்லாம் ரட்சகனாக பார்த்தாங்க. இவன் தான் எங்களை இந்த தேசத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து எங்களை வெளியே கொண்டு வருவான். அப்படியே கொண்டு வந்தான்ல அவன்.
அவன் பார்வனிட்ட போய் என்ன சொன்னான்? ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. பாருங்க, ஒரு ரட்சகன் என்ன ஒரு வேலை செய்கிறான் பாருங்க. ஒரு குழம்பும் பின் வைக்கப்படும். ரட்சகன்னா முழுவதும் ரட்சிப்பவர். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்க வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார்? 3:20 அவர் திரும்பவும் ரட்சிக்க வருவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கு. கர்த்தர் நடத்துவார். முதல்ல நீ நமக்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேர் ஆழமாய் உறுதியாய் இருக்கிறதுனா முதல் உறுதி எதில் கண்டுபிடிக்க முடியும்னா பரிசுத்த ஆவியின் சந்தோஷம். இந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் இல்லாமல் போயிட்டு விட்டால் உலகத்தினுடைய வர துன்பங்கள் என்ன சூழ்நிலை உங்களை பாதிக்குமே என்றால் நீங்கள் ஒன்றை புரிந்திக்கணும், என் வேர் இன்னும் கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் போகவில்லை. ரெண்டாவது தேவ பிள்ளைகளே, அதே 1 தெசலோனிக்கேயர் 1:6 வாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு 2 முதல் உறுதி, சந்தோஷத்துல உறுதி. முதல் குறிப்பிலே உபகுறிப்புகளை நான் சொல்லி வருகிறேன். 2 வசனத்தில் உறுதி. வசனத்தில் நாம் உறுதியாய் இருக்கணும். 1 பேதுரு 1:12 வாசிங்க. 1 பேதுரு 1:12. தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். தேவ பிள்ளைகள், அப்படியே யாக்கோபு 1:22-24 வாசிங்க. ஏனென்றால் நாம் வசனத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்திலானெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான். வசனத்தில் உறுதி என்றால் வசனத்தின்படி நடக்க வேண்டும். நாம் எங்கே இருந்தாலும் வசனத்தின்படி நடக்க வேண்டும். இது பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்கிறது. இப்போ நாம் வேர் கொண்டவர்கள், கிறிஸ்துவில் வேர் கொண்டவர்கள் உறுதியாக இருக்கிறோன்றது 2வது தன்மை என்னன்னா, நாம் வசனத்தில் உறுதியாக இருந்து வசனத்தின்படி நடக்கிறவர்கள். எங்கே போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், வேலைக்கு போனாலும், எங்கே இருந்தாலும் வசனத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். நம்மை பார்க்கும் பொழுது சொல்லணும், இவர்கள் வசனத்தில் நடக்கிறவர்கள். நான் ஆஃபீஸில் போகும்போது சொல்லுவாங்க பிராமின்ஸ் எல்லாம், இவன் ஜீசஸோட ஆள். நான் சாட்சியாய் சொல்லுவேன், கர்த்தர் என்னுடைய காலை திரிய விட்டதே கிடையாது. ஏன்னா வசனம் நம்மை நடத்தும். எங்கே போகிறோம், எங்கே நிற்கிறோன்னு ஆவியானவர் உணர்வை கொடுப்பார். நீ நிற்கிற இடம் என்ன, நீ போகிற இடம் என்ன. தாவீதுக்கு பாருங்க எவ்வளவு உணர்வு இருந்தது பாருங்க. சவுலுடைய தொங்கலை வெட்டின உடனே அவன் இருதயம் வாதித்தது. தேவ பிள்ளைகள் உணர்வுக்கு ரொம்ப கவனம் கொடுக்கணும். கடைசி நாட்கள்ல தேவன் மத்தேயு 24 சொல்லுகிறார், மனுஷன் குமாரன் வரும் பொழுது உணர்வு இல்லாத ஜனங்க போய்விடுவாங்க. உணர்வு போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம செய்யறது பாவம்ன்ற நமக்கே தெரியாது. சாலமோனை பாருங்க, கடைசியில உணர்வு இல்லாத போய்விட்டான். ஆகவே உணர்வு இருக்கணும், ஒவ்வொரு காரியத்திலையும் உணர்வு இருக்கணும். நம்மை பார்க்கும் பொழுதே சொல்லணும், இந்த வசனத்தின்படி நாம் நடக்கிறவர்களாக இருக்கணும். எல்லா காரியத்திலையும் கண்களில் வசனத்தின்படி நம்முடைய கண் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய கைகள் செய்கைகளில் வசனத்தின்படி பரிசுத்தமாக சுத்தமாக இருக்கணும். கால்களுடைய நடைகள் வசனத்தின்படி பரிசுத்தமாக இருக்கணும். வசனத்தின்படியே தான் எல்லாவற்றிலும் இருக்கணும். தேவ பிள்ளைகள் இங்கே வசனத்தை கேட்டு 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 மாறலன்னு வச்சுக்கோங்க. வசனம் நம்மை மாற்றவில்லைனா, நம்முடைய லைஃப் ஸ்டைலை மாற்றலைன்னா, நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றவில்லை என்றால், நம்முடைய சுபாவத்தை மாற்றவில்லை என்றால் ஒன்றை தெரிஞ்சுக்கிடணும், நாம் இன்னும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வேர் கொண்டவர்களாய் ஆகலை. இது நாமே நம்மை நிதானித்து அறிந்து கொள்கிற 2வது.
புரிகிறதா உங்களுக்கு நான் சொல்லுகிறது? முதல்ல சொன்ன சந்தோஷம் எது வந்தாலும் சந்தோஷமா இருக்கும் நம்ம அறிந்துக்கு. இது வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை மாறிவிட வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் நம்முடைய வேர் ஆழமாக கிறிஸ்து இயேசுக்குள் வேர் கொண்டிருக்குது. அது மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே, கடைசி காலத்தில் வசனம் நமக்கு நன்றாய் தெரிய வேண்டும். நீங்கள் ஒன்று பேதுரு 2:3 பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், திருவசனமாகிய நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்க. ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருக்கு. பாருங்க, வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை இருந்தாதான் இந்த கடைசி நாட்களில் வருகிற வஞ்சிக்கிற ஆவிக்கு நாம் தப்பித்து கொள்ள முடியும். வசனமே தெரியாம இருந்தோம்னா எப்படி நாம் தப்ப முடியும்? ஏன்னா இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அவருடைய சீடர்கள் அவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கு அடையாளம் என்ன? அப்போ அவர் முதலாவது சொல்லுகிறது வஞ்சிக்கப்படாதிருங்கள். அப்போ முதல்ல வஞ்சனை தான். அது எங்கேருந்து ஆரம்பிக்கும்? உபதேசத்துல தான் ஆரம்பிக்கும். உபதேசத்துல தான். இப்போ வசனமே தெரியாம இருந்தீங்கன்னா, வசனத்தின்படி நடக்காம இருந்தீங்கன்னா எப்படி கண்டுகொள்வீர்கள் இது சத்திய உபதேசம் என்று? இது என்னை ஜீவ மார்க்கத்திற்கு சத்திய வழியிலே கொண்டு போகிற பக்தி விருத்திக்கு ஏதுவானது என்று எப்படி நீங்க அறிந்து கொள்ள முடியும்? அப்போ தேவ பிள்ளைகள் வசனத்தின் மேல வாஞ்சையா இருங்க, வசனத்தை படிங்க அதிகமாக. இங்க பாருங்க, கடைசி காலத்துல அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியாக அவர் போகும் பொழுது எபேசியர் பட்டணத்தை கூப்பிட்டு ரொம்ப அழகாக சொல்வார், நம்முடைய எல்லாருக்கும் அந்த சாட்சி இருக்கணும். நீங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29-30 பாருங்க. அவர் அந்த எபேசு பட்டணத்தினுடைய எல்லா மூப்பர்களை கூப்பிட்டு கடைசியாக சொல்றார் பாருங்க, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ இவர் என்ன சொல்றாரு? நான் போன பின்பு. அப்போ அவர் என்ன உறுதியாய் சொல்றாரு? வசனத்துல உறுதியா இருக்கிறாரு பாருங்க அந்த மனுஷன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த ஓநாய்கள் வர முடியாது. புரிகிறதா? நான் போன பிறகுதான், நான் இருக்கிற வரைக்கும் இந்த சத்தியம் உறுதியா இருக்கும். அப்படிதான் நம்ம ஒவ்வொருவருடைய சாட்சி இருக்கணும். ஒவ்வொருடைய சாட்சி என்ன? நான் இருக்கிற வரைக்கும் இந்த சத்தியத்தில் உறுதியாய் நடப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் இந்த சத்தியத்திற்காக போராடுவேன். புரிகிறது? அதுதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ள வேறுண்டு இருக்கிறோம் என்று அறிந்து கொள்கிற இரண்டாவது அடையாளம். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவர் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது முழுக்க அதான் எழுதுவார். தீமோத்தேயுவே வேற்றுமையான உபதேசங்களை போதியாத படிக்கு எச்சரித்து தேவ பக்திக்கு ஏதுவாக போதி. ஏன் என்றால் பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் மாறாதது. கல்ச்சர் மாறலாம், இந்த கல்ச்சர், இந்த சிஸ்டம், டெக்னாலஜி, புதுசாக டெக்னாலஜி கண்டுபிடித்து வேகமாக உலகம் வளரலாம். நாடுகளில் உள்ள கல்ச்சர்ஸ் எல்லாம் மாறி இருக்கலாம். இங்கே ஒன்று, அமெரிக்கா தேசத்தில் ஒரு கலாச்சாரம், ஒவ்வொரு தேசத்தில் ஒவ்வொரு கலாச்சாரம், ஈகோ சிஸ்டம், அதாவது மேல் வான் நிலைகள் மாறி இருக்கலாம். எது மாறினாலும் வேத வசனம் மாறவே மாறாது. அதன்படி தான் நாம் நடக்க வேண்டும். அதுதான் சத்தியம், அதில் தான் உறுதி. அதன்படி எந்த காலமாக இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாற்றவே மாட்டார். இதன்படி தான் நம்ம நியாயமும் தீர்க்க போகிறார். ஆகவே இந்த வசனத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். நீங்கள் இதற்கு ஒரு அடையாளமாக உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். கலாத்திய சபையை நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுல் வேதனையோடு அந்த சபைக்காக இருக்கிறதை காண முடியும். அவர்கள் சத்தியத்திலிருந்து மாறி போய்விடுகிறார்கள். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உபதேசத்தில் தான் ஒரு மாற்றம் வருகிறது. பவுல் அவர்களுக்காக ரொம்ப வேதனைப்பட்டு சுவிசேஷத்தை அறிவித்த மனுஷன் அவர்களுக்காக கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா அந்த ஜனங்களுடைய நிலை, நீங்கள் கலாத்தியர் 3:4 வாசிங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களே, அவைகள் வீணாய் போயிற்றோ. இப்பொழுது அவர் வேதனையோடு கேட்கிறார், இவ்வளோ பாடுகளையும், ஏனால் வசனத்து நிமித்தம் வந்த துன்பம் பாடுகள் வீணாய். இப்போ அவங்க என்ன போயிட்டாங்கன்னா,
அவர்களுக்கு ஒரு உபதேசம் வந்து விட்டது. என்ன? விருத்த சேதனம் பண்ணி கொண்டால் நம் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறி ஆசீர்வாதத்தை பெறுவோம். அவ்வளோதான். சின்ன ஒரு வேற ஒரு மாற்றம் கிடையாது, ஒரு சின்ன ஒரு உபதேசம். ஆகவே அவர் ரொம்ப வேதனைப்படுகிறார். இந்த ஜனத்தை இதை நேராக நடத்துகிற ஜீவ மார்க்கத்திலிருந்து அவர்களை வழிவிலக செய்து விட்டது. அப்போது வசனம் பாருங்க, நல்லா நடக்கிறவர்களை ஒரு சின்ன உபதேசமே அவர்களை மாறி விட்டது. நீங்கள் அந்த அதிகாரம் முழுக்க நேரம் இல்லாத காரணத்தினால் அவங்களுக்கு அதிகமாக விவரிக்கலை. அவர் அதை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுகிறார். இவர்களால் நிற்க முடியலை, அந்த வசனத்தில் உறுதியாக இருக்க முடியலை. ஆகவே தேவ பிள்ளைகளை ரெண்டாவது நாம் எதில் கண்டுகொள்ள முடியும்னா வசனத்தில் உறுதியாக இருக்க என்ன வேணும்னா அதிகமாக வாஞ்சையாக இருங்க. கர்த்தர் கிருபை தருவாராக. மூன்றாவது 1 தெசலோனிக்கேயர் 1:6, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி. கர்த்தரை பின்பற்றுகிறதுலே உறுதியாக இருக்கணும். இதையெல்லாம் எந்த சூழ்நிலை, மிகுந்த உபத்திரவத்திலே, மிகுந்த நெருக்கத்திலே, மிகுந்த துக்கத்திலே தான் இவர்கள் எப்படி இருக்கிறாங்க? என்ன சந்தோஷத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, இவர்கள் வசனத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. மூன்றாவது, கர்த்தரை பின்பற்றுகிறதுலே உறுதியாக இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, வசனம் 1 யோவான் 2:6 சொல்லுகிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அப்போது நம்முடைய கிறிஸ்து இயேசுக்குள் வேறு ஆழமாக உறுதியாக இருக்கிறது. எதில் நாம் மூன்றாவது அடையாளம் கண்டுகொள்ளலாம்னா, கிறிஸ்து நடந்தது போல நடக்க நாமும் பிரியப்பட வேண்டும். அதில் அவர் நடந்த வழிகளிலே நாமும் நடக்கணும். எந்த பாதை சூழ்நிலையிலாலும் கிறிஸ்துவை பின்பற்ற இருக்குமே ஆனால் நாம் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வேர் ஆழமாய் இருக்கிறது என்று. பாருங்க, ஒரு மனிதனை காண்பிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2:2 நீங்கள் பார்க்கும் பொழுது எலியாவை பின்பற்றின விதம் ஆச்சரியமாக இருக்கும். 2 ராஜாக்கள் 2:2. எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். விடாம பற்றி கொள்கிறான். கில்கால்ல இருந்து பெத்தேல் போறாங்க. பெத்தேல இருந்து 4ஆம் வசனம் எரிகோவுக்கு போறாங்க. எரிகோல இருந்து யோர்தானுக்கு போறாங்க. அத்தனையிலும் விடாமல் அப்படியே அவருடைய அடியை பற்றி கொண்டு வருகிறான் எலிசா. அப்படிதான் நாமும் தேவனுடைய அடிகளை பின்பற்றி நடக்க வேண்டும். அவன் வந்ததுனால பாருங்க 2 மடங்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய வழிகளை பின்பற்றணும். யோபில் ஒரு அருமையான வசனம் இருக்கு. யோபு 23:11 எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வசனம். பாருங்க, அவருடைய என் காலடிகள் அவருடைய என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. பாருங்க, என் கால்கள் அவர் நடந்த பாதை படிகளை பற்றி பிடித்ததாம். தேவ பிள்ளைகளை, இதுதான் கர்த்தரை பின்பற்றுகளை இருக்கிற உறுதி. இதை எவ்வளோ அழகாக இந்த யோபு சொல்லுகிறார் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசுவை பின்பற்றுறதுல உறுதி இருக்கணும். நீங்கள் 2 சாமுவேல் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஈத்தாய் என்று ஒரு மனுஷனை பார்க்க முடியும். அந்த மனுஷன் தாவீது ஓடி போகிறான், அப்சலோமுக்கு தப்பித்து ஓடி போகும்போது இவன் சொல்லுகிறான், தாவீது சொல்கிறான், என் கூட வராத வேண்டாம். ஆனால் அந்த மனுஷன், இல்லை, நான் உம்மோடு நடந்து வருவேன். அப்போது அங்கே தாவீது சொல்கிறான், வா என்னோட. அப்போ எவ்வளோ ஒரு பாக்கியம். கர்த்தர் நம்மை கூட நடக்க வைக்கும்போது 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15:19. அப்பொழுது ராஜா கித்தியனாகி ஈத்தாயை பார்த்து 22 நேரடியா வாசிங்க. அப்பொழுது தாவீது ஈத்தாயை நோக்கி, நடந்து வா. அப்படி போதும். கர்த்தர் நம்மை பார்த்து நடந்து வா என்றா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. அது மாதிரி தான் தாவீது சொல்றான், வேண்டாம், நீ திரும்ப போய்விடு. ஈத்தாய் விடவே இல்லை, நான் திரும்ப உம்மோடு தான் வருவேன். ஏன்னா கர்த்தர் எதிர்பார்ப்பார். நீங்க பாருங்க, தாவீது திரும்ப வரும்பொழுது மேவி போசேத் கூட இருக்க மாட்டான். மேவி போசேத் லோதேபார்ல இருந்து அரண்மனைக்கு வந்தவன். லோதேபார்னா நோ பாஸ்டர், ஒண்ணுமே இல்லாத இடம். சுகமாய் இருக்கும் பொழுது அரண்மனையில தாவீதோடு உட்கார்ந்து சாப்பிட்டவன் இப்பொழுது தாவீது ஒன்றும் இல்லாமல் ஓடி திரும்ப வரும் பொழுது அவன் எதிர்பார்க்கிறான், மேவி போசத்தை, நீ என்னோட கூட வராமல் போனது என்னன்ட்டு. அந்த வசனத்தையும் வாசிங்க. 2 சாமுவேல் 19:25.
கர்த்தர் எதிர்பார்க்கிறது பாருங்க, நாம் அவரோடு நடக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலையும். அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து, மேவிபோசேத்தே, நீ என்னோட கூட வராமல் போனது என்ன? மேவிபோசேத்தே, ஏன் நீ என் கூட வரல? கர்த்தர் கேட்கிறார் நம்மை பார்த்து, நீ ஏன் என் கூட வரல? ஏன் என்னோடு நீ நடக்கவில்லை? பாருங்க, அவன் பந்தி ராஜாவினுடைய அரண்மனையில் இருக்கும்போது, சுகமா இருக்கும்பொழுது, எல்லாம் இருக்கும்பொழுது இருக்கிறான். ஆனா உபத்திரவம் வரும்பொழுது அவனால ராஜாவோடு கூட நடக்க முடியல, ராஜாவோடு போக முடியல. ஆனாலும் ராஜா, அவன் முடவன் தான், ஆனா ராஜாவோட எதிர்பார்ப்பு என்ன? நீ என்னோடு வந்திருக்கணுமே, ஏன்னா நீ என்னுடைய பந்தியில இருக்கிற, என்னுடைய பந்தியில இருக்கிறவன். நான் எங்க இருந்தாலும் ஈத்தாய வேண்டான்னு சொன்னான், ஆனாலும் அவன் வருகிறான். இங்கே தாவீது எதிர்பார்க்கிறான். அப்படிதான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு, என் பிள்ளை என்னுடைய கால் அடியை பின்பற்றி வராதா, அதுல உறுதியா இருக்காதா, எந்த இடத்திலையும் என்னை பின்பற்றி அது உறுதியா இருக்காதா, அப்பொழுதுதான் அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வேர் ஆழமாக கிறிஸ்து இயேசுக்குள்ள வேர் கொண்டு இருக்கிறது. முதல்ல சொன்ன சந்தோஷத்திலே உறுதி, 2 வசனத்தில் உறுதி, 3 கர்த்தரை பின்பற்றுகளே உறுதி. வேகமாக நான் போகிறேன். 4 1 தெசலோனிக்கே 1:8 எதிலே உறுதி வேணும்? நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த உறுதியெல்லாம் இருந்தா நாமே தெரிந்து கொள்ள முடியும் நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வேறு கொண்டவர்களா இருக்கிறோம். 1 தெசலோனிக்கே 1:8 எப்படி எனில், உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. பிரியமானவர்களே, 4வது விசுவாசத்திலே உறுதி. முதல் குறிப்பிலே நான் 4வது உபகுறிப்பை சொல்லுகிறேன். விசுவாசத்திலே உறுதி இருக்கணும். இந்த தெசலோனிக்கே ஜனங்க பாருங்க, மிகுந்த உபத்திரவத்தில் எப்படி இருக்கிறாங்க? விசுவாசத்திலே உறுதியா இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், விசுவாசத்தினால வராத யாவுமே பாவம். விசுவாசம் மிக முக்கியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரதான் இருக்கு. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் பிசாசுனால, சோதனைக்காரனால. விசுவாசத்திலே உறுதியா இருக்கணும். எபேசியர் 6:11-16 பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ள சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 13:13 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லுகிறது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதுல 3 நிலை நிற்கிறதா. அப்போ பாருங்க விசுவாசம் எவ்வளவு மேன்மையான. இந்த விசுவாசத்திலே உறுதியா இருக்கணும். என்ன வந்தாலும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறதில்ல. அப்பொழுது நம்முடைய வேர் உறுதியா இருக்கு. நமக்கு யோபினுடைய தெரியும், அவன் சொல்லுகிறான் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கையா இருப்பேன். அவனுடைய விசுவாசத்தை பாருங்க, அப்பவே சொல்லுகிறான், அவர் வருவார், நியாயம் தீர்க்க வருவார் என்று. எவ்வளவு விசுவாசம் பாருங்க அந்த தேவ மனுஷன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோட விசுவாசத்தை பாருங்க. அக்னி சூளையிலே போட்டாலும் நாங்கள் ஒரு நாளும் நீ வணங்கினது. எவ்வளவு ஒரு விசுவாசம் பாருங்க தேவ பிள்ளைகளே. அந்த விசுவாசத்திலே உறுதியை நாம் அடைய வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பார். ஏன்னா அவர் சொன்னது உங்களை எல்லாம் வேறாய் மாற்றுவார். வேறாய் மாற்றும் பொழுது சந்தோஷத்திலே உறுதியை கொடுப்பார். 2வது வசனத்திலே உறுதியை கொடுப்பார். 3வது நாம் பார்த்ததிலே கர்த்தரை பின்பற்றுதலே உறுதியை கொடுப்பார். 4வது விசுவாசத்திலே உறுதி. 5வது அதே 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். 9ஆம் வசனம் 1 தெசலோனிக்கே 1:9 வாசிக்கிறேன் கேளுங்க. கடைசி பாகம், நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதை. இந்த 5வதாக எதில் உறுதி இருக்கணும்னா, இந்த நம்முடைய வேர் கிறிஸ்து இயேசுக்குள்ள வேர் கொண்டு இருக்கிறது என்று 5வது எதில் தெரிந்து கொள்ள முடியும். மனம் திரும்புதல் ஒரு உறுதி இருக்கணும். உறுதி இருக்கும். ஏனென்றால் வெறும் சும்மா மனம் திரும்ப மாட்டோம். நல்லா கவனிங்க, தேவன் அப்படி விரும்புறதில்லை. நம்முடைய மனம் திரும்புதல் உண்மையா இருக்கணும். தேவ பிள்ளைகளே, நாம் திரும்ப திரும்ப பாவம் செய்கிறோமே ஆனால் தெரிஞ்சுக்கிடணும், நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதே பழைய மனுஷன் மரித்து விட்டான். தேவன் கிருபையாய் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தருகிறார். ஆனால் திரும்ப திரும்ப செய்கிறோன்னா நம்முடைய வேறு உறுதி இல்லை. இதெல்லாம் டெஸ்ட், நமக்கே நம்ம பரிசோதித்து கொள்கிறது. இன்னும் நீங்கள் 2 கண்ணோட்டத்திலே பார்க்கணும். நான் சொல்லுகிறது,
இதையெல்லாம் இருந்தா நான் கிறிஸ்து இயேசுக்குள்ள வேறு கொண்டிருக்கிறேன். இது இல்லைனாலும் இதை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வேன். இது இருந்து நமக்கு தெரிந்து கொள்ளலாம் நாம் கிறிஸ்துவில் வேறு கொள்ளுகிறோம். இப்போ மனம் திரும்புதல் பாருங்க, திரும்ப அந்த பாவத்திற்கு போகக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளை மாறின பிறகு திரும்ப அதையே பழையதை செய்யக்கூடாது. இந்த பேதுரு அதை எழுதுகிறார் பாருங்க, நாய் தன் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல. 1 பேதுரு மன்னிக்கவும் 2 பேதுரு 2:21-22. நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலவும் திரும்பினது புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாரு பாருங்க. நாம் திரும்ப பாவத்தை திரும்ப ரட்சிக்கப்பட்ட முன் நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன் நாம் செய்கிற பாவத்தை திரும்ப செய்கிறதுக்கு கடினமான வார்த்தைகளை அங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு பயன்படுத்துறார். முந்தின வசனத்தையும் வாசிங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமா இருக்கும். அதை அறியவே வேண்டாம், நலமா இருக்கும் சொல்லுகிறார். கவனித்து பாருங்க. அப்பதான் இந்த மனம் திரும்புதல்ல உண்மை இருக்கணும். உண்மையாய் மனம், தேவன் இருதயத்தை பார்க்கிறவர், இருதயத்தை வகை அறுக்கிறவர், அவன் கிரியைக்கு தக்கதாக பலனையும் தருகிறார். அப்போ இந்த மனம் திரும்புதல்ல உண்மை இல்லைன்னா வேற ஆழமா நாம் அபிஷேகத்துல அந்நிய பாஷை பேசலாம், அபிஷேகத்தை நிறையலாம், ஆனாலும் இந்த பாவம் இருக்குமே ஆனால், மனம் திரும்புதல் உண்மை இல்லைக்கே ஆனால் நம்முடைய வேற ஆழமாய் போகவில்லை. ஏன்னா பிரியமானவர்களே, அந்நிய பாஷை இதற்கு உத்தரவாதம் இல்லை. அனாயிண்டிங்ல அதிக காரியம் இருக்கு. அனாயிண்டிங் அதிகமாக ஆப்ரேட் ஆகும். வெளி பிரகாரமாக ஒவ்வொரு காரியத்திலும் அனாயிண்டிங் ஆப்ரேட் ஆகும். நான் அதற்கு போகல. இப்போ நீங்கள் கவனியுங்க. அப்படி மனம் திரும்புதல், கர்த்தர் யூதாவை குறித்து ஒரு மனம் திரும்புதல் எப்படி மனம் திரும்பினால் என்று பார்த்த ஒரு வேதனையோடு சொல்லுகிறார் பாருங்க. எரேமியா 3:10 வாசிங்க. தேவனுடைய மனதை பாருங்க, மனம் திரும்புறது. ஏன்னா அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன் அல்லவா. எந்த அளவுக்கு மனம் திரும்பினான்னு பார்க்கறால, இதனுடைய நோக்கம் என்ன, தேவைக்காக என்னிடத்துல வருகிறார்களா, இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே என்று முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க எப்படி கர்த்தர் வார்த்தையை சொல்லுகிறார். கள்ளத்தனமா திரும்பினாலாம். தேவன் பயன்படுத்துற வார்த்தை பாருங்க. இந்த மனம் திரும்புதலுக்கு பேதுரு சொன்னது கடினமான வார்த்தைகள். கர்த்தரும் சொல்லுகிறார், கள்ளத்தனமாக தான் திரும்புகிறார்களே தவிர உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. நீங்கள் ஏசாயா 29:13 இப்போ வாசிக்க வேண்டாம், நீங்கள் வாசித்து கொள்ளுங்க வீட்டில் போய். ஆகவே நம்முடைய மனம் திரும்புதல் உண்மையாக இருக்கணும். ஒரு காரியத்தை நான் கர்த்தருக்காக செய்ய மாட்டோம்னா அது செய்யாது இருக்கணும். ஏன்னா நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் எல்லாவற்றையும் ஜெயிக்க, மாம்சத்தை, உலகத்தை மற்றும் பிசாசை ஜெயிக்க. ஆகவே மனம் திரும்புதல்ல உண்மை இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 1:10 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1:10. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறேன். இப்போ வருகையில் உறுதி, அவருடைய வருகையில உறுதி. இந்த 7 உறுதியை நான் சொன்னேன். முதல் குறிப்பு உறுதி. ஏன்னா வேர் எதனுடைய தன்மையை குறிக்கிறதுனா வேர் உறுதி, ஃபர்ம்னஸ் இருக்கும். நாம் எதில் உறுதியாக்கணும்? கிறிஸ்து இயேசுவுக்குள் வேறு கொண்டு இருக்கணும். மற்ற உலகத்தில், உலக காரியங்களில், எந்த ஒரு உறவுகளில் கூட நம்முடைய வேறு ஆழமாக இருக்கணும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போ இந்த உறுதியில் 7 காரியத்தை சொன்னேன். இந்த 7 இருந்ததுன்னா நம்மளே நம்மை சோதித்து பார்த்து கொள்ளலாம். இப்போ இதெல்லாம் இருக்கா? நீங்களே யோசித்து கொள்ளுங்க. பிரச்சனை வருகிறதா? நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறேன்னா, சரி, என் வேர் உறுதியா இருக்கு, வசனத்துல உறுதியா இருக்குன்னா, கர்த்தரை பின்பற்றல உறுதியா இருக்குன்னா. இங்க பாருங்க பிரியமான, வருகையில உறுதி. இந்த தெசலோனிக்க பட்டணம் ஜனம் தேவனுடைய வருகையே நோக்கி கொண்டு இருக்கிறாங்களாம். எப்பொழுதும் அதுதான் அவருடைய மனமா இருக்கிறது, எண்ணமா இருக்கிறது. அவருடைய வருகையே எதிர்நோக்கி காத்திருக்கிறார்களாம். இதை குறிப்பு நான் இதோட முடிக்கிறேன். 6 சொன்னேன்ல, 6 சொன்னேன். சரி, 7வது ஒன்று சொல்லுகிறேன். 7வது ஒரு உறுதி. 2 தெசலோனிக்கர் 1:4 வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 1:4. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும், பொறுமையிலே உறுதி. இந்த பொறுமையிலே உறுதி
மிக மிக விசேஷமான காரியம். இதில் காத்திருப்பும் வந்துவிடும். காத்திருப்பு வந்து தேவனுடைய பார்வையில் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம், நாம் காத்திருக்கிறது. ஆனால் பிசாசு இந்த கடைசி காலத்தில் காத்திருக்கவே விட மாட்டான், அவசரப்படுத்தி விடுவான். தேவ ஜனங்களை அவசரமாய் காரியங்களை செய்துவிட, வேகமாக காரியத்தை செய்துவிட. ஆனால் தேவ பிள்ளைகளை ஒன்று தெரிஞ்சவங்க எவ்வளோ காத்திருக்குமோ அவ்வளோ பலன் உண்டாகும். இந்த ஜனம் எப்படி இருந்தாங்களாம், உபத்திரவத்தில் பொறுமை. எல்லாம் நம்முடைய சூழ்நிலை சாதகமாக ஆசீர்வாதமாக இருக்கிற நிலையிலே அல்ல, எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலே, துன்பத்தின் மத்தியில தான் இத்தனை உறுதியை நான் சொல்லி கொண்டு வருகிறது. இந்த தெசலோனிக்கே பட்டணம் மிகுந்த உபத்திரவத்தில் இத்தனை காரியத்திலே உறுதியாக இருந்தாங்க. சாதாரண நேரத்தில் எல்லாம் நமக்கு ஏற்ற பிரகாரம் நமக்கு விரும்பியபடி இருக்கும் பொழுது உள்ள உறுதி கிடையாது. இந்த பொறுமை பாருங்க, இந்த உபத்திரவத்திலையும் பொறுமையாய் காத்திருந்தார்களாம். தேவ பிள்ளைகளே, இதிலே ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். காத்திருப்பில் 3 காரியத்தில் பொறுமையாக காத்திருங்க. பஞ்ச காலத்தில் பொறுமையாக காத்திருங்க. 2வது, உங்களுக்கு குழப்பமான சூழ்நிலை காத்திருங்க. அழுத்தமான ப்ரெஷர் சிச்சுவேஷன் இருக்குல்ல, அப்பையும் காத்திருங்க. இது 3த்திற்கும் சொல்ல முடியும், ஆனால் நேரம் இல்லை. நீங்கள் நல்லா கவனித்து கொள்ளுங்க. சவுலினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் அவசரப்பட்டு காரியத்தை செய்து விடுவான், பெரிய விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியதாயிட்டு. தேவன் எப்படியும் தம்முடைய ஜனத்தை சந்தித்து ஆசீர்வதிப்பார். மோசே ஒரு நல்ல உதாரணம். 40 ஆண்டு காலம் காத்திருக்கிறான் பாருங்க. அதே ஒரே பட்டணத்தில் ஆடுகளை மேய்த்து சுற்றி கத்தர் வந்து சந்திக்கிற வரைக்கும் காத்திருக்கிறான். ஆனால் கத்தர் வந்து சந்தித்து எப்படி செய்கிறான், எந்த தேவன் காத்திருக்கும் பொழுது செய்கிற அதிசயம் அற்புதம் மிக பெரியது. பிரியமானவர்களே, அவர் எந்த ஓரே பர்வதத்தில் ஆடு மேய்த்தானோ அதே ஓரே பர்வதத்தில் திரும்ப 6 லட்சம் புருஷருக்கு தலைவனாக வந்து நிற்கிறான். எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. அவனுடைய மனம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எந்த ஓரே பர்வதத்தில் ஆடை மேய்த்து கொண்டிருந்தானோ அதே ஓரே பர்வதத்தை திரும்ப வரும் பொழுது 6 லட்சம் புருஷன், ஏறத்தாழ 20 30 லட்சம் பேருக்கு ஒரு தலைவனாய் நிற்கிறான். அப்போ காத்திருப்புல எவ்வளோ ஆசீர்வாதம் பார்த்தீங்களா. வந்து நின்ற அந்த ஓரே மலையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த ஓரே மலையில நிற்கிறேன், இந்த கண்மலையை பார்த்து அடி என்று சொல்லுகிறார். அவனும் அடிக்கிறான், தண்ணி புறப்பட்டு வருகிறது. அதான் காத்திருப்பினுடைய மேன்மை. பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். இந்த 7 காரியங்களையும் நமக்கு உறுதி வேண்டும். நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் இந்த சூழ்நிலைகளில் சோதித்து பார்த்து கொள்ளுங்க. எனக்கு கிறிஸ்து இயேசுக்குள் வேர்கொண்டு உறுதியாக இருக்கிறேன்னா இந்த 7 காரியத்தில் நாம் உறுதியாக இருக்கும்போது நம்ம அறிந்து கொள்ள முடியும், நாம் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்கோம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை அப்படியே வேறாய் மாற்றுவார். வேறாய் மாற்றும்போது உறுதி, இந்த 7 காரியத்தில் பொறுமையில் உறுதியை தருவார். அவர் வருகையில் எதிர்நோக்கி இருக்கிற உறுதியை தருவார். மனம் திரும்புதலில் உறுதியை தருவார். விசுவாசத்தில் உறுதியை தருவார். கர்த்தரை பின்பற்றுதலை உறுதியை தருவார். சந்தோஷத்திலே உறுதியை தருவார். அது மாத்திரமல்ல, வசனத்தில் உறுதியை தருவார். இப்போ முதல் குறிப்பை முடித்த 2வது குறிப்பை வேகமாக நான் கடந்து போகிறேன். 2வது குறிப்பு, இந்த வேரில் உறுதி இருக்கு. 2 வேரில் என்ன இருக்குன்னா, அந்த வேர் படரும் பார்த்துருக்குறீங்களா? இந்த வேர் உறுதி. இந்த எவ்வளோ பெரிய மரத்தாக இருந்தாலும் அது உறுதியாக இதை பற்றிக்கொள்ள. 2வது, இந்த வேர் என்ன செய்யும்னா அப்படியே படரும். நீங்கள் போய் பெரிய மரங்களை போய் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு போனால் அதனுடைய வேர் கீழே போகும். அது போல கர்த்தர் நீங்கள் வேறாக மாறும் பொழுது, இந்த முதல் சொன்னல அந்த 7 காரியத்தில் உறுதி இருக்கும் பொழுது அவர் உங்களை படர செய்வார். பரவி பாயும்படி செய்வார். என்னாகுமா 24:6 பார்த்தீங்கன்னா, இந்த ஜனம் படரி பரவுகிற ஜனம் என்று சொல்லப்படுகிறது. அது மாதிரி பிரியமானவர்களே, உங்களையும் சபையும் கர்த்தர் அப்படி செய்வார். இந்த 7 உறுதி காட்டும் பொழுது, இந்த தெசலோனிக்கே பட்டணத்தை குறித்து சாட்சி பாருங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர், அவர்கள் மாதிரிகளாய் ஆண்டார்கள். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் நான் சொன்னேன்ல, இந்த 7 காரியத்துல உறுதியா இருந்ததுனால இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரி. அப்போ இந்த பட்டணம் இந்த உறுதியில எல்லாம் இதுல இருந்த உறுதினால என்ன ஆயிட்டாங்களாம்,
படரி பரவி எங்க இவர்களை குறித்து தான் பேசுறாங்க. தெசலோனிக்கே சபை குறித்து தான், அந்த சபை எவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்க, வருகையை எதிர்நோக்கி இருக்கிறாங்க, இவ்வளவு உபத்திரவத்துல இவ்வளவு துன்பத்துல சந்தோஷமா இருக்கிறாங்க, வசனத்துல உறுதியா இருக்கிறாங்க, கர்த்தரை பின்பற்றல உறுதியா இருக்கிறாங்க, எப்படின்னு பேசி கொள்ளுகிறாங்களாம் உறுதியை பத்தி. அப்போ இது படரி பரவுகுது பாத்தீங்களா, இந்த வேர் எவ்வளவு தூரம். தேவ பிள்ளைகளை பாருங்க, கர்த்தர் நாம் இந்த காரியத்தில் உறுதியா இருக்கு, நம்முடைய வேர் உறுதியா இருந்ததுன்னா நிச்சயம் நம்முடைய கீர்த்தி பரவும். மொர்தெகாயுடைய கீர்த்தி 127 நாடுகளுக்கு பரவுனது. கர்த்தர் நிச்சயம் செய்வார். அவர் சர்வபலம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நீதியை வழங்காத இரார், அவர் கட்டாயம் செய்வார். இந்த உறுதி இருக்க காணப்படும் பொழுது நீங்க உங்க குடும்பம் படரி பரவும், கீர்த்தி எங்கும் பரவ செய்யும். இதுல எரேமியா 33:22 வசனத்தை மட்டும் வாசியுங்க. எரேமியா 33:22. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். தாசனாகிய தாவீதின் சந்ததி, உங்கள் சந்ததியையும் ஊழியக்காரர்களையும் வர்த்திக்க பண்ணுவார். தேவ பிள்ளைகளே, ஏசாயா 51:1-2 பார்த்தீங்கன்னா அவர் பாருங்க, நமக்கு வசனம் சொல்லுகிறது, நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்க தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். ஏன்னா உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை சாராளை நோக்கி ஒருவனா இருக்கல் அழைத்தேன், ஒருவனை அழைத்து இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு சேருகிறன்னு கூட ஆபிரகாமுடைய பிள்ளையா விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமின் பிள்ளைகள். நாம் கலாத்தியர் 3:4 வாசிக்க முடியும். விசுவாச மார்க்கத்தை ஆபிரகாம் கூட சகல ஆசீர்வாதங்கள் வராங்களா, எப்படி படரி பரவ செய்தார் பாருங்க. உறுதி உறுதி முதல்ல உங்களுக்கு உறுதி இருந்தா இரண்டாவது படரி பரவும்படி செய்வார் தேவன். பாருங்க, அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் பரவ செய்வார். தேவ பிள்ளைகளை மூன்றாவது குறிப்பை மட்டும் சொல்லிடுறேன், குறிப்பை மட்டும் சொல்லிடுறேன். இந்த வேர் என்ன நடக்கணும், இந்த வேர் படரி பரவுதில்ல, அதில் ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அதான் நம்ம யோபு 14:7-8 வாசித்தோம். மனுஷனுக்கு வாழ்க்கைக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் இந்த வேர் மரம் வெட்டி எடுக்கப்பட்ட அதுக்கு ஒரு நம்பிக்கை. வெட்டனா கூட வேர் இருக்கு, தண்ணி ஊற்று. அப்போது நீங்கள் விசுவாசிங்க, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன, என்னுடைய ஓட்டத்தோடு முடிகிறதல்ல என் விசுவாசம், என் சந்ததிக்கு பாயும். அதான் வேரினுடைய அடையாளம். அது வேர் அப்படியே இருக்கும், பல வருஷங்களாக இருக்கும், எத்தனை வருஷங்கள் எடுத்தாலும் இருக்கும். அதுதான் உங்களுடைய நம்பிக்கை. மூணாவது, முதல்ல உறுதியில் 7 உபகுறிப்பு. ரெண்டாவது படரும், அதாவது நீங்கள் அந்த படறது குறிப்பு யோபு 29:19 அது படர்ந்ததை பார்க்க முடியும். அதில் மூன்றாவது, அதில் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்படும். இதோடு முடிவதல்ல, விசுவாசம், நம்முடைய ஓட்டம், நம்முடைய ஊழியம் சந்ததியாய் படரும்படி செய்வார். அதுதான் கர்த்தர் வேறாய் மாற்றுகிறார். புரியுறதா? வேறுனுடைய அற்புதம். வேறாய் மாற்றுகிற பொழுது ஒரு உறுதியும் ஒரு படரி பாயும், நம்முடைய போகிற இடத்தெல்லாம் ஆசீர்வாதம், நம்முடைய கீர்த்தி எங்கும் பரவும்படி செய்வார். தெசலோனிக்கே பட்டணத்தை போல கர்த்தர் செய்வார். கடைசி நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக.